வணக்கம். எம்ஜி கிச்சனின் இன்றைய சமையலில் டேஸ்ட்டான ஒரு கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கழுவிட்டு இந்த பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு கூடவே 10 பல் உரித்த பூண்டும், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பழுத்த தக்காளியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கார்டனில் பறித்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை கழுவி வச்சுருக்கிறோம். இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கூடவே ஒரு 10 வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடித்து உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 5 சேர்த்துக்கோங்க. அடுத்து 5-6 சின்ன வெங்காயமும் 5-6 பல் பூண்டும் இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு கீரை நல்லா சுருண்டு வந்துடும். இன்றைக்கி நான் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரையில் கூட இதே மாதிரி செய்யலாம். கீரை நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே இந்த கூட்டுக்கு போதுமானது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது 1/4 கப்பு அளவுக்கு தேங்காவை 1-2 இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த கீரையில் சேர்த்துடலாம். இப்போ கீரையை நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை நல்லா வெந்து வந்திருக்குது. கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இப்போ கடைசியாக இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். முதலையே சேர்த்திங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை கூட்டை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.